என் தங்கப்பிள்ளையே, சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு வெற்றி செய்தியினை கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நீ நினைத்த வெற்றியினை இன்று பெற வேண்டும். இன்று மாலை சங்கடகர சதுர்த்தியானது ஆரம்பிக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இருந்து வெளிவருவதற்கான வழி தெரியாமல் வெளிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த வராகி என்னுடைய வாக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, அதிர்ஷ்டம் என்றால் என்ன? உன் தாயானவள் உன்னை தேடி வந்து தருகின்ற ஒவ்வொரு வாக்குமே உனக்கு அதிர்ஷ்டம்தான். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு நல்லதையும் கொடுக்கும், மனதிற்குள் வேதனையையும் கொடுக்கும். எல்லாவற்றையும் அதற்கான சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீ அனுசரித்து வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. அதற்காக அம்மா அனுசரித்து கொண்டு மட்டுமே வாழ முடியுமா என்று நீ கேட்பாயானால், என் பிள்ளை, எல்லாவற்றிற்குமே ஒரு காரணங்கள் இருக்கின்றதல்லவா? அதுபோலத்தான் சில விஷயங்கள் உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்காது. உன்னுடைய குணமும் அதனினுடைய குணமும் ஒரு நாளும் ஒத்து போவதில்லை. ஆனால் எந்த வகையிலும் அதற்கு கெட்ட குணம் இல்லை என்று தெரிந்துவிட்டால் அதை அனுசரித்து செல்வதுதானே வாழ்க்கைக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்று நீ உன் மனதிற்கு நிச்சயமாக ஓய்வு கொடுக்க கூடாது. அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது போல, ஞாயிற்றுக்கிழமை என்பது உன்னுடைய உடலுக்கான ஓய்வு. ஏனென்றால் இத்தனை நாட்களும் உழைத்திருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த ஒரு நாள் கிடைக்கின்ற ஓய்வுதான் தன்னுடைய உடலுக்கு நீ கொடுக்க போகின்ற ஓய்வு. மற்றபடி நீ எதை நினைக்கின்றாயோ, எதை அடைய நினைக்கின்றாயோ, எந்த ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கின்றாயோ அதற்கெல்லாம் நீ ஓய்வு கொடுத்து விடக்கூடாது. நீ நினைத்தால் செய்ய முடியாதது என்று எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் நீ மனதளவில் அதை நினைக்கத்தான் மாட்டேன் என்கின்றாய். அம்மா சொல்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளையை, எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு தேவையில்லாத குழப்பமும் தேவையில்லாத மன கஷ்டங்களும் உனக்கு ஒரு நாளும் இருக்க வேண்டாம். என் பிள்ளையே, அம்மா ஆசைப்பட்ட உறவு என்னிடத்தில் பேசாமல் என்னை தனியே தவிக்க விடுகின்றார்கள் என்று சொல்லி நீ வேதனைப்படுவாயானால், எத்தனையான உறவாக இருந்தாலும் உன்னுடைய ஆசை நியாயமாக இருக்கும் பட்சத்தில், உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அவர்களினுடைய அன்பிற்கும் நிச்சயமாக உண்மையானதாக இருக்கும் என்றால், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அழுது புலம்பி உருண்டு எந்த லாபமும் கிடையாது. அன்பு உண்மையானதா பொய்யானதா என்பது மட்டும்தான் கேள்வி. உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை தேடி தானாக வரும் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. அம்மா சொல்வது போலத்தான் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் இருக்க பிடித்து நீ உனக்கானதாக்க முயற்சி செய்வாயானால் அது அருந்துவிடும். அது மட்டுமல்ல, உனக்கு மனவேதனையையும் வாழ்க்கை முழுவதும் கொடுத்துவிடும். எந்த ஒரு விஷயம் என் பிள்ளை உண்மையான அன்போடு உன்னை தேடி வருகின்றதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தையும் சேர்த்து அள்ளி கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையை, பொதுவாக
சங்கடகர சதுர்த்தியில் என் குழந்தை, நீ மனதிற்குள் நினைக்க வேண்டிய மிக பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட சங்கடங்கள் என் மனதிற்குள் இருந்தாலும் இன்று விநாயக பெருமான் அதனை எனக்கு மனநிறைவோடு நிறைவேற்றி கொடுப்பார் என்று, எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து கொடுத்து எனக்கு நல்ல மனநிலையை கொடுப்பார் என்று. பொதுவாக விநாயக பெருமானினுடைய வழிபாடு என்பது என் பிள்ளை, அதுவும் சங்கடகர சதுர்த்தியில் மாலை நேரத்தில்தான் சிறப்பானது. சதுர்த்தி திதியானது இன்று மாலை ஆரம்பிப்பதனால் இன்று விநாயக பெருமானை நீ வழிபட்டு விட வேண்டும். என் பிள்ளையே, அம்மா பல முறை சொல்லியிருக்கின்றேன், விநாயக பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி திதியானாலும் சரி, வேறு அவருக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி என்று எதிலும் சரி, நீ அவரை வணங்கினாய் என்றால் வீட்டில் உன்னுடைய பூஜை அறையில் அவரை நீ சுத்தம் செய்து அவருக்கு நீ பூஜைகள் செய்து விட்டுத்தான் ஆலயங்களுக்கு சென்று நீ பூஜை செய்ய வேண்டும். இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையை இருட்டடைய செய்துவிட்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, இதுவெல்லாம் நீ நுணுக்கமாக தெரிந்திருக்க வேண்டிய சில விஷயங்கள். தெய்வம் என்ற ஒன்று உண்டு என்பது உண்மையாக நீ நம்புகிறாய் என்றால், தெய்வத்திற்கு செய்யக்கூடிய விஷயங்களையும் எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் எனக்கு என்ன தோன்றுகின்றதோ அதைத்தான் செய்வேன் என்று நீ சொல்வாயானால், உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாவதற்கு காரணத்தையும் நீயே உன்னிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரியான விஷயங்களை தெய்வங்களுக்கு செய்யும் பொழுது தெய்வம் உடனடியாக ஆசிகளை வழங்க ஓடோடி வரும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உடனடியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையினை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். அதற்கு மனதிற்குள் சிறு தடமாற்றம் கூட வந்துவிடக்கூடாது. தடமாற்றங்களும் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எங்கெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு அமைதியை கொடுக்க முயற்சி செய்கின்றதோ அங்கெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். என் நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது சந்தோஷமாகத்தான் இருக்கும் என்று எண்ணாமல், எல்லாமே மாறி மாறி வரும். எல்லாவற்றிலும் நம்முடைய மனது சரியாக இருந்துவிட்டால் போதும் என்ற எண்ணம் ஒன்றே உனக்கு போதும். என் பிள்ளையை, சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கின்ற சங்கடங்களை எல்லாம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று நினைத்து வேதனைப்படுகின்றாய். விநாயக பெருமானினுடைய காலடியில் இதையெல்லாம் நீ போட்டுவிடு. அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வினை அவரால் மட்டும்தான் இன்று உனக்கு கொடுக்க முடியும். இன்று அவர் நினைத்தால் உன் வாழ்க்கையில் ஒரு திடீரென மாற்றத்தை கொண்டு வந்துவிட முடியும். உன் மனதிற்குள் நிச்சயமாக நல்லதொரு எண்ணத்தை தந்துவிட முடியும். இன்றைய நாள் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சஞ்சலங்களை நீக்கிவிட்டு, யாரெல்லாம் உன்னை இதை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ, யாரெல்லாம் உனக்கு எதிர்மறையான வாக்குகளை கொடுத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ நினைக்கின்ற விஷயத்தை இன்று நீ சாதித்து காட்ட வேண்டும். எனக்கு தெய்வத்தின் துணை இருக்கின்றது என்பதனை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். இன்று நீ செய்கின்ற எல்லாமே உனக்கு வெற்றியாக மாற இந்த வராகி அம்மா உன்னோடு உடன் இருப்பாள் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் உன்னை வழிநடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் பெற்று கொடுத்து உன் மனமகிழ்ச்சியை காணத்தான் ஆசைப்படுகின்றேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.